ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 818 ஆரம்பிக்கிறது. திருப்பதியில் விக்கிரகத்தை மட்டுமில்லாமல் சந்நிதி தரையே எவ்வளவு சுத்தமாக வைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், பெருமாள் சன்னிதானத்தில் முதலில் தடிமனான பழைய வஸ்திரங்களில் ஆரம்பித்து அதைவிட மேலும் மேலும் சுத்தமான மெலிசான துணிகளால் துடைத்து கொண்டே போவார்கள். கடைசியில் ரவை சல்லாவை போட்டு துடைப்பார்கள். துளியூண்டு அழுக்கோ பிஸ்கோ இருந்தால் கூட அந்த வஸ்திரம் காட்டி கொடுத்து விடும். இன்னொரு ரவை சல்லா, அப்புறம் ஒன்று என்று அந்த வஸ்திரத்திலும் கொஞ்சம் கூட அழுக்கு படியாதவரை துடைத்து கொண்டே போக வேண்டும் என்று ராஜாக்கள் கட்டளை வைத்திருந்தார்கள். அதில் துளிக்கூட அழுக்கு படியாமல் இருக்கிறதா என்று பரீட்சித்து பார்ப்பதற்கென்றே ஒரு மணிக்காரனை போட்டிருந்தார்கள். அவ்வளவு சுத்தமாக மூலவர் பிம்பத்தை வைத்துக் கொள்கிற மாதிரியே அவர் இருக்கிற கர்ப்பகிரத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். முதலிலேயே ரவை சல்லாவை போட்டு துடைத்தால் அதுவே கிழிந்து போய்விடும். ஜலத்தை எல்லாம் பெரும்பாலும் தடிமனான சுருணைகளால் துடைத்துவிட்டு குப்பை கோதுகளையும் அவற்றால் 3 வாசி துடைத்து விட்டு தான் ரவை சல்லாவுக்கு போக வேண்டும். அத்வைதமான ஆத்ம தத்துவத்தை நினைத்து தியான விசாரம் பண்ணி கொண்டிருப்பது வெள்ளை வெளையரென்று மெல்லிய ரவை சல்லா போட்டு மனசை துடைத்து விடுகிற மாதிரி. தற்போது ஒரே மலினமாகும் ஆசை, பசை, இசுக்கு, பிசுக்கு என்று ஒட்டிக்கொண்டும் கோபம், லோபம் முதலியவற்றால் கரடுமுரடான கல்தரை மாதிரியும் உள்ள நம்முடைய மனசிலே அந்த தியான சல்லாவை போட்டு துடைத்தால் இதுவும் சுத்தமாகாது, அதுவும் கிழிந்து போய்விடும். தடிமனான சுருணையினால் தான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் இந்திரியங்களை வைத்துக்கொண்டு அவற்றை கொண்டே பெறுவதான கிரகஸ்தாசிரம அனுபோகங்களில் ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் பழைய அழுக்கை இந்த சுருணையும் துடைத்தெடுக்கிற மாதிரி பழைய கர்மாவை போக்கி கொள்ளை ரீதியிலே சாஸ்திர விதிகளின்படி இதிலும் கட்டுப்பாட்டுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மத சம்பந்தமான அநேக சடங்குகளான கர்மாக்களையும் கொடுத்திருக்கிறது. இப்படி அநேக கர்மாக்களை பண்ணி ஜன்மாந்திர அழுக்குகளை துடைத்து கொண்ட பின் தான் தியான விசாரத்துக்கு போக முடியும். ஆரம்பத்திலேயே அப்படி பண்ணுவது நம்மையே ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் ஆகும். ஆனாலும் ஆரம்பத்திலே கெட்டி சுருணை போட்டு துடைக்கும் போதே அப்படி துடைக்கிறவன் கடைசியிலே மணியக்காரன் ரவை சல்லா பரீட்சை நடத்துவான். அதில் ஜெயிக்க வேண்டும் என்பதை மறக்காமல் அந்த நினைவுடனேதான் அழுந்த துடைப்பான். அதுபோல கர்ம அழுக்கு கழிவதற்காகவே சாஸ்திரங்கள் வர்ணம், ஆசிரமம் என்று வகுத்து ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் மனோவாக்காயங்களை கொண்டு பண்ணி கொண்டிருக்கும் போதும் இதற்கெல்லாம் முடிவு மனோதீதமான வாக்குக்கு அப்பாற்பட்டதான காரிய பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஆத்ம சாட்சா்காரம்தான். அதை ஞான விசாரத்தால் அடையும் நினைக்கு கொண்டு விடுவதற்கு தான் இப்பொழுது நாம் செய்யும்படியான எல்லாமும் என்கிற ஒரு நினைப்பை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தை அலம்பும்போது கடைசியிலே சுத்த ஜலத்தை மட்டும் விட்டு முதலிலேயே சுத்திக்கு பிரயோஜனமான புளி, மண் முதலானவற்றின் கோது, தூள் முதலியவை இல்லாமல் அப்புறப்படுத்துகிறோம் என்பதோடு முதலிலேயே மண்ணையும் புளியையும் போட்டு தேய்க்கிற போது கூட அவற்றோடு சுத்த ஜலத்தை கொஞ்சம் சேர்த்து கெட்டியாக கரைத்து கொண்டுதானே தேய்க்கிறோம். அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் மனோ இந்திரியாதிகளால் கர்மாக்களை செய்கிற காலத்திலும் கூட ஆத்ம சிந்தனை தீர்த்தத்தை கொஞ்சம் இவற்றில் தெளித்து கொள்ளத்தான் வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே அநேக கர்மாக்களுக்கிடையிலும் தியானத்துக்கென்று ஆத்ம விசாரத்துக்கென்று கொஞ்ச காலம் ஒதுக்கத்தான் வேண்டும். எது ஒன்றையோ நாம் தேய்த்து சுத்தம் செய்கிறோம் என்றாலும் இத்தனை கஷ்டப்பட்டு நாம் தேய்த்து அலம்பி கடைசியில் சுத்தமாக ஆகிற அந்த ஒன்று சொம்போ, தரையோ, விக்கிரகமோ எதுவோ ஒன்று இருக்கிறதே, அந்த ஒன்றை நாம் புதிதாக பண்ணவில்லை. அதை நாம் எதுவாகவும் மாற்றிவிடவும் இல்லை. அது இருக்கிறபடிதான் இருக்கிறது. அதன் மேலே சேர்ந்த ஆனால் அதோடு சேரக்கூடாததான வஸ்துக்களை நாம் போக்கினோம் என்பதுதான் நாம் பண்ணினதெல்லாம். இப்படித்தான் ஸ்வயம் சித்தமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற ஆத்மா அதன் சுபாவமான ஸ்திதியில் பிரகாசிக்கும்படி செய்வதற்கென்றேதான் செய்கிற சாதனை எல்லாம். அதன் மேல் படிந்து அதை மறைத்து கொண்டிருக்கிற மாயா சிருஷ்டியான மனசை போக்குவதற்கு தான் அநேக காரியங்களை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. மனஸ் என்கிற போது அந்த கரணம், வாக்காயம் எல்லாவற்றையும் தான் அதிலே சேர்த்து விடுகிறேன்.
அதே மாதிரி காரியம் என்னும்போது மனசின் காரியமான எண்ணங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.